சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நடக்காது என நினைப்பதை நடத்தி காட்டுவேன். நீ முடியாது என்று நினைப்பதை முடித்து காட்டுவேன். எல்லாம் கைமீறி விட்டது என்கிறாய். எல்லாம் என் கையில்தான் இருக்கிறது என்கிறேன். உண்மைகளை அறியாமல் கவலையில் மூழ்கி இருக்கின்றாய். என் இதயத்தில் பரிபூரணமாய் இடம் பெற்றுவிட்டாய். இனி வெளியே வரமாட்டாய். உன்னை அனைவரும் மதிக்கும்படி உயரிய இடத்தில் நிறுத்தாமல் உன்னை விடமாட்டேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன். இது உறுதி. இது என் சத்திய வாக்கு. மாயை நிறைந்த உலகில் உனக்கென வேலி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, என் இதயத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றாய். என் இதயத்தில் உனக்கென ஒரு இடத்தை பெற்றுவிட்டாய். இந்த ஜென்மத்தில் அதிலிருந்து உன்னை வெளிவர விடமாட்டேன். உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன். சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிடு. நம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன்னை முழு மனதாக உன் அப்பா ஏற்றுக்கொண்டு உள்ளேன். என்னை குருவாய் நினைத்து வழிபடு. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை தருவேன். என் கையை பிடித்து நடந்தால் எந்த கவலையும் பயமும் இன்றி நம்பிக்கையாக வாழலாம். என் கரத்தை பற்றி கொண்டால் எதிர்காலத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழலாம். வீண் பயத்தால் வாழ்க்கையை அனுபவிக்காமலே தவறிவிடுகிறாய். என்னுடைய துணையை பெற்றுவிட்டாய். எதை பற்றியும் கவலை உனக்கு இனி வேண்டாம். தைரியமாக இரு. விரக்தி ஏற்படும் பொழுது என் ஆலயத்தில் வந்து என் பாதம் தொட்டு என்னை வழிபடு. மிக பெரிய பாரம் குறைந்து மனம் லேசாக இருப்பதை நீ உணர்வாய். எதற்கும் பயப்படாமல் துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. அனைத்தும் கைகூடி நேரம் வந்துவிட்டது. அவசரப்பட்டால் நிம்மதி இழப்பாய். பொறுமை காத்தால் அதிசயத்தை காண்பாய். ஆகாயத்தை எட்டி பிடிக்க உள்ளாய். எதற்கும் கவலைப்படாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற முடிவோடு நகர்த்திச் செல். என்னை வணங்கி உன் கரங்கள் பசியோடு வாடுவோருக்கு அன்னமிட்டால் பல உதவிகளை உடனுக்குடன் பெறுவாய். அதை தவிக்கிறாய். சற்று முயற்சி செய்து வந்தால் அனைத்தையும் பெறுவாய். இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகள் செய்தால் மிகவும் நன்மை அடைவாய். உன் அப்பா முதியோரின் ரூபத்தில் உனக்கு காட்சியளிப்பேன். நீ ஆனந்தம் அடையப் போகிறாய். என் இதயத்தில் இடம்பெற்ற உனக்கு இனி எல்லாம் உன் வசமே. நடக்கப் போகும் அனைத்தும் இனி உனக்கு சாதகமாகவே மாறும். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.